ராமநாதபுரம் கட்டாங்குளத்தில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் போடப்பட்ட தார் சாலை மழையில் கரைந்த நிலையில் சாலையை காணவில்லை என கூறி தலையில் முக்காடு அணிந்து பெண்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் லிங்கேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் லிங்கேஷ், இந்த தரமற்ற சாலை குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, ரூபாய் 1.5 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய தார் சாலையானது தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டிருந்ததால மழையில் கரைந்து சாலை காணாமல் போயுள்ளது. இந்த அவலத்தை கண்டித்து தலையில் முக்காடு அணிந்த பெண்கள் நூதன முறையில போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே வேப்பங்குளம் ஊராட்சிக்குட்பட்ட கற்றாலங்குளம் கிராமத்திற்கு சுமார் 15 ஆண்டுகளுக்கு பிறகு 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை தரமற்ற முறையில கடந்த சில வாரங்களுக்கு முன் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில நேற்று முன்தினம் அந்த பகுதியில லேசாக பெய்த மழையில நனைந்த அந்த புதிய தார் சாலை பெயர்ந்து மழை நீரில் கரைந்து விட்டதாக கூறப்படுகிறது. ஒரு சிறிய மலைக்கு கூட தாங்காத அளவில் தரமற்ற முறையில் சாலை அமைக்கப்பட்டதை கண்டித்தும் மக்கள் வரிப்பணத்தில் 1.5 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட சாலை மலையில் மாயமான சம்பவத்தால ஆத்திரமடைந்த கற்றாலங்குளம் கிராம பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தரமற்ற முறையில் அமைக்கப்பட்ட புதிய தார் சாலையின் மீது அமர்ந்து தலையில் சேலையை முக்காடு அணிந்து புதிய தார் சாலையை காணாமல் போனதை கண்டித்து நூதன முறையில போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கடந்த 15 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது புதிதாக அமைக்கப்பட்ட தார் சாலையை அதிகாரிகள் நேரில் சென்று தர ஆய்வு செய்து தரமான முறையில் மீண்டும் சாலை அமைக்க அறிவுறுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லிங்கேஷ்.